கருமாதி அப்படிங்கிறத 16 நாளில் முடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திதி அப்படிங்கிறது 1 வருஷம் கழிச்சு கொடுக்கக்கூடியது. இதுக்கு பவானியில் ஒரு ஐயர் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ கருமாதி கொடுத்தோடனே அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா யாரை கருமாதி கொடுத்தோம்னா அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சுட்டு 1 வருட காலம், அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு வருடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு 1 நாள். அப்படி 1 வருட காலம் நடந்து போய் அவங்க முன்னோரில் போய் சேருவாங்க. அப்படி முன்னோரில் போய் சேரும்போது அந்த கருமாதி அப்படிங்கிறது நம்ம வந்து அடுத்த திதி அப்போ கொடுக்கணும். அவங்க என்று இறந்தார்களோ அதுதான் அது திதி. என்னைக்கு நம்ம பிறந்தமோ அது வந்து நட்சத்திரம். என்னைக்கு இறந்தமோ அது வந்து திதின்னு குறிக்கப்படுது. அப்போது அந்த திதி அன்னைக்கு நம்ம வந்து கரெக்டான முறையில் அவங்களுக்கு கருமாதி கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது திதி அன்னைக்கு வந்து அவங்க திதி செஞ்சோம் அப்படின்னா அந்த ஆத்மா வந்து சந்தோஷப்பட்டு முன்னோட்டில் போய் சேருமாமா. அப்படி முன்னோட்டில் போய் சேரும்போது நம்மளை நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான செல்வாக்கெல்லாம் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு நன்மை நிறைஞ்சதுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நன்மை நடந்ததுன்னு